மாயம்மூக்கு லேசில் உடையாத நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். கொஞ்ச நாள் നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് തേവർ മകൻ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീൻ ആണ്. ലാസ്റ്റ് സീൻ വാസ് ലൈക്ക് ഓൾമോസ്റ്റ് ഗൗതമി എന്ന് പറയുന്ന ആ ഒരു ക്യാരക്ടറിന്റെ ആ ഒരു എനിക്ക് തോന്നുന്നത് ചാപ്റ്റർ ഓവർ അതാണ് ഏകദേശം കാണിച്ചത്. സോ നൗ ദ തിങ് ഈസ് ലൈക്ക് ദർ ഇസ് ഗോയിങ് ടു ബി എ ഫൈറ്റ് ഐ ഫീൽ ബിക്കോസ് നാസർ ജസ്റ്റ് ഇങ്ങനെ ആറ്റിറ്റ്യൂഡ് ഇട്ട് നിൽക്കുന്ന മാത്രമേ ഉള്ളൂ. പക്ഷെ ഒരു അവരുടെ ഒരു ഫേസ് ഓഫ് എന്ന് പറഞ്ഞൊരു സംഭവം നടന്നിട്ടില്ല. ആൻഡ് സ്ട്രോങ് ആയിട്ടുള്ള ഫേസ് ഓഫ് ഉണ്ടായിരുന്നില്ല. ഇല്ല, ജസ്റ്റ് ഒരു ഫേസ് ഓഫ് മാത്രമേ ഉള്ളൂ. അപ്പൊ നമ്മൾക്ക് പക്ഷെ അതല്ലല്ലോ, ഒരു സംഭവം ഉണ്ടായിരിക്കും ഡെഫിനറ്റ്ലി. സംതിങ് വാണ്ട് ടു സ്റ്റോപ്പ്. നോ, ദാറ്റ് ഈസ് വാട്ട്. ആൻഡ് അത് മാത്രല്ല, കഴിഞ്ഞ സീനിന്റെ ആ ഒരു സോങ് ഇഞ്ചിയുടെ പിഴക സോങ് ഫുൾ ആയിട്ട് ഇട്ടിട്ടില്ല. ഇനി ഫുൾ ആയിട്ട് ഉണ്ടാവോ എന്നുള്ളത് നമുക്ക് നോക്കണം. ബിക്കോസ് നൗ ദ സീൻ ഇസ് ഗോയിങ് ടു ചേഞ്ച് ഐ ഫീൽ. എന്താണ് ആ സംഭവം നോക്കാം. തുടങ്ങാം. റെഡി? ഇവിടെ നിർത്തി കൊണ്ടാക്കാൻ നിർത്തി. The thing is like that character throughout. ട്രെയിൻ ഇതായല്ലോ, അടിച്ചല്ലോ പോവാനുള്ള. தனி கூப்பை கூட வேற யாருமே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண என்ன நம்ம இந்த காதல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ரைட். உங்களால முடியுமா? முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்லதான். பஞ்சவனத்தோட சக்தியை நான் தொந்தரவு பண்ணுவேன். ஆனா என்னோட சக்தி இங்க இருக்க. அவர் நான் மறக்க மாட்டேன், മറക്ക முடியாது. പഞ്ചാബിന്റെ ശക്തി ഞാൻ ഡിസ്റ്റർബ് ചെയ്യില്ലെന്ന് പറഞ്ഞു. അവരോടൊക്കെ നോക്കിയിരിക്കുന്നുണ്ട്. ടെൻഷനായി തോന്നുന്നു വണ്ടി വന്നിട്ട്. ഓടിച്ചാടി നടക്കുന്നുണ്ട്. ലിപ്സ്റ്റിക് പേര് പേര് இல்ல மத்தவங்க பாக்காதீங்கன்னா பட்டுன்னு கேட்காம தொடச்சுக்கிட்டேன். குறைக்காதீங்க. எனக்கு புரியுது, ஊருக்கார பயில புரியுமா? 4 வாரத்தை பேசிக்கிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஆகும்ல. அது ഓ അണ്ടർസ്റ്റാൻഡിങ്. വേറെ ആരെങ്കിലും ഇറങ്ങി ഉണ്ടായിരുന്നു. மெதுவாவே போங்க. நீங்க ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, சேடா இருப்பீங்க. டென்ஷன் சேடு. அண்ணி என்ன இங்கிலீஷ் கத்துக்கிற சொன்னாங்க. அந்த 2 வார்த்தை சொன்னாங்க. உங்க மனசுல இடம் பிடிக்கணும்ல. இப்ப அவதான் எனக்கு வார்த்தையாரமா. ஓ இங்கிலீஷ் கத்துக்கிற? ஆமா. I'm sorry. I'm sorry. என்ன மன்னிச்சிருன்னு அர்த்தம். அடி ஆத்தி, எனக்கு வாய் கொடுத்த சாமி நீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் தான் சாரி, என்னால சாரி, எல்லா சாரி என்னால ஆச்சு. ലോറി ഉണ്ടല്ലോ. ഓ നല്ല ഷോർട്ട് പക്ഷെ കാണിച്ചത് കേട്ടോ. ഭയങ്കര റിയലിസ്റ്റിക് ഫീലുള്ള. ഓ ആണ്. ഓ ഓ അവര് തമ്മിൽ എന്തോ കമ്മ്യൂണിക്കേഷൻ നടക്കുന്നുണ്ട് കേട്ടാ. ഓ ആയില്ല ഒന്നും ആയില്ല.
കമ്പിയാണ് ഫുള്ള്. അവര് തമ്മിലുള്ള ഒരു പ്ലാൻ ആയിരുന്നത്, ഉണ്ടായിരുന്നോ കമ്മ്യൂണിക്കേഷൻ? പക്ഷെ നടന്നില്ല. ஆக்சிடென்ட் சொல்லு, விபத்துன்னு சொல்லு. எல்லாத்தையும் அசால்ட்டா நினைக்கிறீங்களே, எப்படி லாரி நம்பர் பார்க்காம வந்தீங்க? இல்ல, இப்ப நான் வண்டி எந்த பக்கம் திருப்பி ஓட்டிட்டு இருக்கேன், பின்னாடில இருந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறேன், திருப்பி நம்பரை சக்கே என்ன சத்தா? ஒண்ணுல என்ன தவறா கீழே விழுந்துச்சு, அதுக்கு கார் மோதுனது வந்து சின்ன கல் விழுந்தா கூட ஐயாவுக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ அம்மா பதறி போறாங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, ஐயாவுக்கு எதை நடக்கட்டுமா? இருக்கு பயப்பட போகல. எங்க அம்மா மொத்த தான் பின்னி விடி வேண்டாங்க, எனக்கு ரத்த விட வேணும். அதுக்குதான் நான் இருக்கறேன்ல. இதுவா அவளை தொந்தரவு பண்ணாத, சமைச்சிட்டு இருக்கால. சின்னம்மா என்ன அடிக்கிறா. டேய் விளையாடுறீங்களா? அப்ப ரவிக்கு கதை சொல்ல மாட்டேன். பஞ்சவண்ணா வந்துட்டேன். பஞ்சவண்ணா பஞ்சவண்ணത്തിന്റെ സൗണ്ട് ആണ്. பாரு அலமாரில இருந்து எடுத்து விடு. பஞ்சவண்ணா ஓ சாரி. பஞ்சவண்ணா ஏன் அப்படி அடிச்சு பிடிச்சு ஓடியார? கையால உடைச்சிச்சுன்னா என்ன இப்படி பயம்? பயம் இல்ல, மொதத்தவனைய பேரை சொல்லி கூப்பிட்டது கையும் ஓடல காலும் ஓடல. என்னங்க ഫസ്റ്റ് ടൈം വിളിച്ചു പറഞ്ഞിട്ടാണ്. ആ ഒരു ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോറിന്റെ മാറി கதவோட ഐസ് മാത്രം കാണിക്കുന്നുണ്ടോ? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். அதுல எந்த மாற்றமும் இல்ல, புரியுதா? என்ன எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நான் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. பழசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறேன். டைம் வேணும். கோவம் இல்லையே? எனக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. என் ப்ராப்ளம் உனக்கு புரியுதுல்ல? தேங்க்யூ. மென்சன் நோ மென்சன் நோ மென்ஷன். போயிட்டுமா? ஏன்? இல்ல எரிஞ்சலா இருக்குமோன்னு. Absolutely not. இடைஞ்சல் இல்ல. ஓகே. അഭിജോണ്ട ഒരു മോമൻ നൈസ് ആയിട്ട് കാണിക്കുന്നുണ്ടല്ലോ. இப்படி சுவிட்ச் போட்ட மிஷின் மாதிரி இல்லாம சுதந்திரமா சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. உனக்கு ஏதாவது பிடிக்கிறதுனால என்கிட்ட சொல்லு. ஏதாவது பிடிக்கணும் சொல்லணும். பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஏன் இல்ல பானுமா சேடா இருந்தாங்க, பாடு இல்லாம சிரிச்சுட்டா. உங்களுக்கும் சேடா இருந்துச்சுன்னா பாடுவா? പാട്. പാടലാമേ? ഈ പരിപാടിക്കൊക്കെ പാടില്ല, അതുപോലെ പാടാൻ നിൽക്കുന്നത് ഞാൻ നിൽക്കുന്നു.
ഓ ഇതേ സോങ് ഉണ്ട്. പോയി പോയി. ഇതിനതൊന്നുമില്ലെന്ന്. மறக்க மனம் கூடுதில்லையே. കമിസാറന്നെ പാടി. ആ ക്യാരക്ടർ കേട്ടോ അങ്ങേയറ്റം. രേവതി മാമിന്റെ ക്യാരക്ടർ വെച്ചാൽ പക്ക ആ ക്യാരക്ടർ തന്നെ കേട്ടാ. ഫുൾ ആ ഒരു നാടൻ ക്യാരക്ടർ. ഷൈയെല്ലാം കാണിക്കുന്നുണ്ടല്ലോ. மனம் கூடுதில்லையே பழகி மஞ்சள் தேவ பழகி. അവരുടെ ആ ലൈഫ് ക്ലിയർ ആയിട്ട് കാണിച്ചില്ലേ അതിനകത്ത്. അവിടെ ഒരു സ്റ്റോറി അവസാനിച്ചപ്പോഴാണ് അടുത്ത സ്റ്റോറി തുടങ്ങി. எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல 5 வருஷமா கூட்டி கிடக்கிற மாரியம்மன் கோயில் திருவிழா எடுக்க மதுரையில இருந்தாலும் அதிகாரிகள் வராங்க. பெரிய தேவரையா சின்ன தேவரையா குடும்பத்தாரும் வராங்க. இதுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் சாமியோ. முறைப்படி ஈஓ ஐயா வந்து திருவிழா நடத்துறதா முடிவு செய்யப்பட்டிருக்கு. சில காலமா திருவிழா நடக்காதனால பல கெட்டது நடந்து போச்சு. பெரிய ஐயா இருந்து செய்ய வேண்டியது அவங்க இல்ல. அதனால மூத்தவங்க குடும்பத்துக்கு மரியாதை செய்யறதா முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்காதுன்னு எப்படி முடிவு பண்ணியா பெருசு? ஐயா அவங்க மூத்தவங்கன்னா எப்படி? இருக்கவளை வச்சா செத்தவளை வச்சா? இருக்கவளை வச்சுதான் இவர் எப்படி மூத்தவரானாரு? செத்து போனவங்களை கணக்குல வச்சா சரிப்பட்டு வராது. 4 பேர்த்த கூட்டி இந்த தவணையை நான் ஜெயிக்கணும் மாதத்தை காட்ட அதை பார்த்து அவமானப்பட்ட முக்கியம். மாயன் பதட்டப்பட்ட வார்த்தை விட்டாத. ஊர்ல நல்லது நடக்கணுங்கிறதுக்காக செய்யற காரியம் அது. இதுல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ முக்கியம் இல்ல. அப்படி ஜெயிக்கிறதா நான் அன்னைக்கு ஜெயிப்ப தெரியுமில்ல. இந்த ஊர் ஒத்துமையா இருக்கிற நீட்டேன் இம்முட்டிய நீங்க தான் மூத்தவர், நான் ஒத்துக்கிறேன். நீங்களே செஞ்சுக்க, நான் விட்டு கொடுத்துறேன். நீ பிச்சை போட்டு அதை பொழுக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு இந்த மாயம் மாயம் லேசில உடையாத. நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தலையை இந்த உடம்புல எடுக்கல. நான் தேவையில்லடா. தேவனா இருக்கிறது முக்கியமா மனுஷனா இருக்கிறது முக்கியமா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எதுவுமாவே இருக்க மாட்டேன். சமாடா சவாலை எங்கிட்ட விடு. ஊட தொந்தரவு பண்ணாத. உள்ளார இருக்கிறது எழுந்துச்சோ இல்ல எழுத்துறாது. இழந்திருக்கப்பட்ட மாட்டேன்டா. ஒண்ணு ஓட்டல இல்ல நான் ஏற்றால. அடுத்த வருஷம் தானே. அதுக்கு இன்னும் 325 நாள் இருக்கு. அதுக்குள்ளார என்ன நடக்கும்? മോനെ പക്ഷെ ആ ഫ്രെയിം നന്നായിട്ട് കാണിച്ചത്. ഇപ്പോഴത്തെ സിനിമയിൽ കാണുന്ന ഫ്രെയിമാണത്. പണ്ടേ കാണിച്ചിട്ടുണ്ട് ഗംഭീരമായിട്ട് അടുത്തടുത്ത്. സിംഗിൾ ഷോട്ടില് രണ്ടുപേരും നിറഞ്ഞിരിക്കുന്നുണ്ട് കേട്ടോ. നാസർ ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ ആ സീനില്. നാസർ നല്ല സ്ക്രീൻ പ്രസൻസ് ഉണ്ട്. சரி சரி பொம்பளைகளா அழகான போது புறப்படுறீங்களா? சேர கூட பட்டு நடத்திக்கலாம். இந்த பொம்பளைகளை கண்ணாடி நல்லது நடத்தலாம். சிட்டி மீட்டிங் ஆனோ? மீட்டிங் ஆனோ? என்ன ஒண்ணுல வாங்க. என்ன கண்டதை எடுத்து அள்ளி சென்றுப்பா. ஒரு வேலை ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னா இந்த சாட காட்டுறிய. என்ன லட்சுமி? என்ன 3 பிள்ளை பெற்றிருக்கீங்க, இது கூட தெரியல. என்ன லட்சுமி? என்ன அஞ்சு வரணும்.
ഓ എന്താണ് ഫ്രെയിം ഒക്കെ, ആ ഒരു വെളിച്ചം. shade ആ ആർട്ട് സാധനം ഒരു രക്ഷയില്ല കേട്ടോ. ഡയറക്ഷൻ മോനെ എന്താ ഫ്രെയിംസ് ഒക്കെ. അവരുടെ ഭയങ്കര കെമിസ്ട്രി ഭയങ്കര മാച്ച് ആവുന്നുണ്ട് രണ്ടുപേരുടെ. അത് കാണിച്ചിരിക്കുന്ന രീതി മ്യൂസിക്കലി പോകുന്ന സമയത്ത് ഭയങ്കര രസം. അല്ലേ ആ ഒരു ഭയങ്കര ഡിവൈൻ ഫീൽ കിട്ടുന്നുണ്ട്. ഭയങ്കര ഒരു ഫീൽ കേട്ടോ പടത്തില്, പ്രത്യേകിച്ച് സെക്കൻഡ് ഹാഫ്. മാസ്റ്റർ പീസ്. ഓരോ ഫ്രെയിമിലും ഭംഗി, ഭയങ്കര ഡീറ്റെയിലിങ് ശ്രദ്ധിച്ചായിരുന്നോ ചിലതിനൊക്കെ. ഓ ഓ ഒരു ഫെസ്റ്റിവലിൽ പോയ ഫീൽ ഉണ്ടല്ലോ. പക്ക ഫെസ്റ്റിവൽ മൂടായി കളഞ്ഞു അവസാനം തൊട്ട് അല്ലേ? അതുപോലെയല്ലേ ഉള്ളേ? ഭയങ്കര ഭംഗി കേട്ടോ ഓരോ ഫ്രെയിമിനും. അതായത് ഒരു സ്ഥലത്ത് പോലെ നമുക്ക് തോന്നാണ്ടിരിക്കരുതല്ലോ. ஹலோ இங்க இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. கேட்கலையா? அரசு வேலையா? நான் சென்டர் வச்சுறேன். நீங்க யாரையா பேசுறியா? இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன சொல்ல போறிய? വേണാടാ, ന്യായം ഇല്ലാതാ. ഓ എന്തോ ചെയ്യാൻ പോകുന്നുണ്ട് ചെയ്യില്ലേ നാസർ. പക്ഷെ അത് അവർക്ക് വേണ്ട കേട്ടോ, അവരിപ്പോ മാറി ഏകദേശം അല്ലേ? എന്തോ വൃത്തിയുടെ ഞാൻ പോകുന്നുണ്ടോ അല്ലെ? നാസറിന്റെ അച്ഛനിപ്പോ മാറി ക്യാരക്ടർ കുറച്ച്. ബോംബ് എന്തെങ്കിലും ആണോ? ഡൗട്ട് ഉണ്ട്. വാ അമ്മൂമ്മ വരുന്നുണ്ട് കേട്ടോ. മറ്റവര് വരുന്നുണ്ട്, അവരുടെ നാസറിന്റെ അമ്മ. അന്ന് മറ്റേ ഇതൊക്കെ കൊടുത്തില്ലേ, ഫുഡൊക്കെ. ഓ കൊറേ സ്ഥലത്ത് ഇട്ടിട്ടുണ്ടാ? ചിലതൊക്കെ ഒറിജിനൽ ഷോട്ട് കാണിക്കാൻ നോക്കിയിട്ടുണ്ട് മാക്സിമം അല്ലേ?
പാവം വിട്ടാളഞ്ഞല്ലേ. ഓ മറ്റേ അമ്മൂമ്മ ലാസ്റ്റ് വന്നില്ലേ? അതൊന്നും